இல்ல அவரு ஏதாவது நம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் நம்புறோமா? ஆண்டவர்களை எப்படி நம்புறோம்? பின்மட்டும் நம்ம ஜீவன் கொடுத்த தேவனை நம்ம நம்பி கொண்டதா இருக்கணும். அவர் நமக்கு இது தருவாரு, இது செய்வாரு, இது கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து நம்பு இல்லை. அப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்த்தாருன்னா நம்மளால ஒண்ணுமே கொடுக்க முடியாது. நம்ம ஜீவனை ஆண்டவர் நம்ம மேல கரிசனையா நம்மளுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவரை நம்ம நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போயிருக்கோம். ஆண்டவர் நாளைக்கு இவங்க என்னதான் விட்டு கொடுக்க போறாங்க, அப்புறம் எதுக்கு நான் இவங்களுக்காக ரத்தம் சிந்தணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா, அவர் நம்ம நம்பாம இருந்தாருன்னா நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஜீவ வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்காரு. இந்த பிள்ளைக்கு கண்டிப்பா என்னதான் பாவம் பண்ணாலும் அவர் வழியில போனாலும் திரும்பி வந்துருவாங்க, என்கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நம்ம இந்த நாள்ல உயிரோடு அவரை பாட வச்சிருக்கிறாரா எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். சில குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கும் ஒரு நன்மை. அது எல்லாருக்குமே இந்த வசனம் நல்லா தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளைகளுக்கும் நம்ம அதை சொல்றது வசனமே. சில குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கும் ஒரு நன்மையும் குறையக்கூடாது. சரி, ஒரு நன்மையும் குறையக்கூடாது. அது ஓகே. முன்னாடி இருக்கிற சிங்க குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாய் கிடக்கும், இதை யோசிக்கும் போது கார்த்திகை ராஜா யாரு? சிங்கம். அப்போ அதோட குட்டி இப்படி தாழ்ச்சி எடுத்து பட்டினியாக கிடையாது. அப்போ அது நான் ப்ரே பண்ணும்போது இது விளக்குங்க. சிங்கமே காட்டுக்கு ராஜாவே சிங்கம், அதோட குட்டி எப்படி பட்டினியா இருக்கும்? அதை நினைச்சா எத்தனை மிருகங்களை வேணா அடிச்சு கொண்டு நம்ம பிள்ளைகளுக்காக கொடுக்கலாம். அப்ப அதோட குட்டியை ஏன் தாழ்ச்சி எடுத்து பட்டினியா கிடைக்கும்னா, அப்பதான் ஒரு நாள் ஒரு ஒரு கிளிப் பார்த்தேன், ஒரு வீடியோ, டிஸ்கவரி சேனல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல என்னன்னா சிங்கம் அப்பதான் குட்டி போட்டுருக்கு. அந்த குட்டி எப்படி இருக்குன்னா குறைபாடோட இருக்கு. அந்த குட்டி குறைபாட இருக்கிறதுனால அம்மா என்ன பண்ணுது, அந்த குட்டியை ஒதுக்கிடுது. அந்த குட்டிக்கு உணவு கொடுக்க மாட்டேங்குது, அரவணைப்பு கொடுக்க மாட்டேங்குது, அன்பு கொடுக்க மாட்டேங்குது. அப்போ அந்த குட்டி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களா அம்மாவோட அன்பு இல்லாம இந்த குட்டி எனக்கு
தெரியாதுல, என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியல. அப்ப அது வந்து தவிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு 3 நாள் கிட்ட அந்த குட்டிக்கு சாப்பாடு இல்ல. ஏன்? குறைபாடா பிறந்ததுனால. இந்த உலகத்திலேயே நம்ம தாயின் அன்பு தான் நம்ம வந்து சிறந்த அன்பா சொல்றோம். அப்போ அந்த ஒரு தாய், ஒரு சிங்கம் அது இருக்கு. அது நம்ம குட்டிய குறைபாடா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுச்சு? ஒதுக்கி வச்சிருச்சு. அப்பதான் எனக்கு இந்த வசனம் கனெக்ட் ஆயிடுச்சு. சிங்கக்குட்டிகள் தாட்சணிந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற நமக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மை உள்ளவர்கள் தான். ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல 100 மார்க்ஸ் போடுற அளவுக்கு நம்ம நல்லவங்க இல்லை. ஆனா நம்ம அந்த குறைவுமே நம்ம ஆண்டவரை தேடுறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு குறைவின்றி ஆண்டவர் இன்னைக்கு நடத்தி வருகிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடித்து பட்டினியா இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இதனால அவரை நம்புறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை மட்டும் உயர்த்த போகிறோம். எல்லாரும் இந்த வரிகளை உணர்ந்தவனுமாய் உண்மை நம்பும் நான் பாக்கியவன், நான் குறைவுள்ளவன் தான், நான் அழுக்கானவன் தான், நான் வந்து சேற்றுல இருந்தவன் தான். ஆனா என் தேவன் இந்த சேற்றுல இருந்து தூக்கி எடுத்துட்டாங்க. அப்போ நான் அவரை நம்புறதுனால நான் பாக்கியவன். எவ்வளவு பெரிய விஷயம்! நான் பாக்கியவன், நான் பாக்கியவதி. அதாவது பாவம் பண்ண நான் பாக்கியவன், பாக்கியவதின்னு நான் சொல்லும் போது அப்ப எவ்வளவு பெரிய ஸ்தானம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இதனால இந்த உணர்வுகளை நம்ம கடைசியா இந்த பாடலை பாடி நம்ம ஆராதனை செய்யணும். உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், உண்மையே நம்பியிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கலைமணி போல எங்களை பாதுகாப்பு சேதம் என்று ஆண்டவரை
பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களை நாங்க வடிவமைத்துக் கொள்ள சுவாமி. எங்களுடைய கிருபை கட்டளைகள் ஆண்டவரே. உங்க அன்பு, உங்க தயவு, உங்க கிருபை இருந்தால் மட்டும்தான் சுவாமி எங்களால ஒவ்வொரு நாளும் உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவரே. தேவரே, எங்களோடு இருங்க. அதுவே எங்களோட பேசப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை தேவன் நீங்க வெளிப்படுங்க. எங்களோட ஒவ்வொரு இதயத்திலும் உங்க வார்த்தை ஆண்டவரே பாய்ந்து ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே சீர்குலைந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சரிப்படுத்துங்க சுவாமி. உழைப்பு உருவாக்கும் ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க சுவாமி. கடவுளுக்காக எங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மாற்றுங்க. காலை பாய்ந்த கரம் வைக்கப்பட்டதுக்காக நன்றி. ஒரு மனதில் இருக்கிற ஏக்கங்கள், விருப்பங்கள், ஆண்டவரை ஆசைகள், கேள்விகள், ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் இந்த இடத்துல நீ ஆண்டவரை பதிலை கொடுக்க போவதாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை மன மகிழ்ச்சியாய், ஆண்டவரை துக்க முகமாய் அல்ல ஆண்டவரை, மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆண்டவரை இங்கிருந்து கடந்து போக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விண்ணப்பங்களுக்கு நான் கேட்டதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் சும்மா தொடக்கம் முதல் முடிவரைக்கும் நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்களுக்கு சுத்தமான காரியங்கள் மட்டும் இங்க நடந்த ஆண்டவரை நடத்தி ஆண்டவரை நீங்க ஆண்டவரை தந்த கடமை கொடுத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி நன்றி.